வணக்கம் யூவர்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழா சேனல்ல பாக்குறது என்ன அப்படின்னா கொத்தவரங்காய் அப்படிங்கிறது. இந்த கொத்தவரை அப்படிங்கிறது காரணம் என்ன அப்படின்னா ஒரு செடியில கொத்து கொத்தா காய்க்கும், அதனாலதான் இதுக்கு பேர் கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஆனா இது வந்து நிறைய பேர் சாப்பிட்றது கிடையாது. இதனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு சேனல்ல பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையா நம்ம வாகை தமிழா சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்குள்ளார மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான உணவு பழக்கவழக்கங்களையும் பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம நாட்டில் விளையக்கூடிய காய்கறிகள் நிறைய இருக்குங்க. அதில் ஒரு சில காய்கறிகளை நம்ம அன்றாட வாழ்வில் சேர்த்துக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதில் ஒன்று தான் நம்ம இப்போ சொல்லக்கூடிய கொத்தவரை அப்படிங்கிற கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொத்தவரங்காய் வந்து சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் இருந்தாலும் நார்மலாக என்ன சொல்லிடுவாங்கன்னா வாயு பிரச்சனை ஏற்படும், அதனால கொத்தவரங்காய் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இதை வந்து பார்க்கும்போது இதில் நிறைய நற்குணங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம சேனலில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இன்னைக்கு வீடியோவை போட்டிருக்கேன். என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கொத்தவரங்காயை சாப்பிட்றதுனால கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதாவது கருவுற்றிருந்த பெண்கள் குழந்தை பிறக்கிற காலத்துல வந்து நிறைய சத்தான உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதுல ஒண்ணு கொத்தவரங்காயை சொல்லலாம். ஆனா கொத்தவரங்காயை சமைச்சு சாப்பிட கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா அது வாயு பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கொத்தவரங்காய் வந்து அதிகமா உணவுல சேர்த்து உண்பதால கருவுல இருக்கக்கூடிய குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தை பிறப்பின் போது ஏற்படும் உடல்நல குறைபாட கூட இந்த கொத்தவரங்காய் சரி பண்ணிரும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டுட்டு வருது. இந்த கொத்தவரங்காய் உணவின் அளவு வந்து குறிப்பிடும் கலோரி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால உடலுக்கு தேவையான விட்டமின்கள் தாதுக்கள் அதிகமா கொண்டிருக்கும் உணவா இருக்கு. அதனால என்ன பண்ணா உடல் எடை வந்து கூடாது. உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கொத்தவரங்காய் சாப்பிடலாம். பொதுவாக வந்து எல்லா காய்கறிகளுமே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கான வழிகள் தான். காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கிட்டு சாதம் இதை வந்து கம்மியாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடல் எடை வந்து குறையும். ஏன்னா எல்லா காய்கறிகளிலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழுக்குகளை நீர் சத்துக்களை வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய காய்கறிகள் தான் அதிகமாக நம்ம பயன்படுத்திட்டு வரோம். இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களின் குறைபாடுகளை வந்து ரத்த சோகை ஏற்படுது. இந்த வெள்ளை அணுக்களை உற்பத்தி செய்யறதுல வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது எது அப்படின்னா கொத்தவரங்காயை சாப்பிடலாம். கொத்தவரங்காயை அதிகமா சாப்பிட்றதுனால ரத்த சோகை நீங்கி உடல் நல்ல ஆரோக்கியமா செயல்படும். கொத்தவரங்காயில வந்து பாத்தீங்கன்னா நார் சத்து இருக்கு. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா புரத சத்துக்கள், கார்போஹைட்ரேட் இருக்கு, தாதுக்கள் இருக்கு. மேலும் வந்து பாத்தீங்கன்னா இதுல நார் சத்துன்னு சொல்லக்கூடியது கரையக்கூடிய நார் சத்து இருப்பதனால நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. உடல்ல நோய் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் எப்படின்னா நோய் கிருமிகளுடைய தாக்குதல் வந்து அதிகமா இருக்கிறதான். அப்ப அதை நம்மளுக்கு எதிர்கொள்ற அளவுக்கு உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கானா இல்லாத காரணத்தினால்தான் நோய்கள்லாம் அடிக்கடி வருது. இந்த மாதிரி கொத்தவரங்காயை சாப்பிடும் போது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்தி நோய்கள்ல இருந்து நம்மள பாதுகாத்துக்கவும் முடியும். முக்கியமா சொல்லணும்னா ஒரு சில காய்கறிகளை தான் சருமத்துக்கு உறுதுணையா இருக்குன்னு சொல்லலாம். இதுல கொத்தவரங்காயும் ஒன்றும் சொல்ல முடியும். இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் வேதிப்பொருள் இருக்கிறதுனால நம்ம அதாவது கெட்டு போன செல்கள்லாம் வந்து திசுக்கள்ல வந்து வெளியேற்றிட்டு சருமத்தை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வர்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கொத்தவரங்காயை சொல்லலாம். அதோட முகத்துல இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள், பருக்கள் இது எல்லாத்தையும் நீக்க வல்லது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கொத்தவரங்காயை சொல்ல முடியும். முக்கியமா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், பற்கள் எலும்புகள் வலுவா இருக்கணும்னா கால்சியம் வந்து நமக்கு தேவை. இந்த கால்சியம் சத்து வந்து பற்களுக்கு தேவையான கால்சியத்தை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த கொத்தவரங்காயில நிறைய இருக்கு. வாரத்துல 1-2 முறை வந்து இந்த கொத்தவரங்காயை தாராளமா நீங்க எடுத்துட்டு வரலாம். உடம்புல இருக்கக்கூடிய ப்ரீ ரேடிக்கல் வந்து புற்றுநோயை வரவழைக்கக்கூடியது. இது கொத்தவரங்காய் வந்து உடம்புல இருக்கக்கூடிய அந்த ப்ரீ ரேடிக்கல்ஸை கொன்று புற்றுநோய் வராம நம்மள பாதுகாக்கும். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க கொத்தவரங்காய்னா நம்மளுக்கு வந்து வாயு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பீங்க. கண்டிப்பா அது கிடையாது. கர்ப்பிணி பெண்களுக்கு அதுவும் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைகளின் வளர்ச்சிக்கு வந்து இது ரொம்ப உறுதுணையா இருக்கணும். பற்கள் வளர்ச்சி, அதை தாண்டி நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் உற்பத்திக்கு இது ரொம்ப உதவியா இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் கொத்தவரங்காயில் இருக்கு அப்படிங்கறத நீங்க இந்த வீடியோ மூலம் கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க. இனிமேல் கொத்தவரங்காயை நீங்க வந்து தள்ளி வைக்காதீங்க, தாராளமா சமைச்சு சாப்பிடுங்க. அதை சமைக்கிற வீடியோ ஒன்று கண்டிப்பா அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.